இணையமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாமும் பெருமை அடைவோம். முன்பெல்லாம் தமிழ் அறிஞர்கள் என்றாலே வறுமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகத்தான் நாம் படித்திருக்கிறோம். தற்காலங்களிலே தமிழை தொட்டவர்கள் தழைக்கிறார்கள். இது என்னுடைய வாதம். நான் ஒரு சாதாரணமானவன். தமிழ் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அகாயம் முதல்ல தமிழறிஞர் என்ற அந்தஸ்தை கொடுத்து வாழ வைக்கிறது. முன்பெல்லாம் ஐயா சொன்னது போல 1-2 பேர் இருந்தது, இன்னைக்கு ஒரு 10 பேர் வரை உயர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் தமிழக அரசுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று பல விருதுகளை கொடுத்து தமிழ் அறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். போதுமானது அல்ல என்பது கருத்தாக இருந்தாலும் முன்பை விட நாம் சற்று வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் வளர்ச்சித்துறை நம்முடன் இப்போது இணக்கமாக இறங்கி வந்திருக்கிறது. 3 வருடங்களுக்கு முன்பெல்லாம் நாங்கள் உங்களை பார்ப்பது அறிவு, நாங்கள் அது வருவதற்கு தயக்கம் காட்டுவோம். எங்கள் நிகழ்வுக்கு அழைத்தால் வருவார்களோ, தமிழனியை வைப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் நடந்தது இங்கு. அதில் என்னுடைய கோரிக்கையாக வைத்தேன், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களை வரவழைத்து அவர்கள் முன்னணியில் தமிழனியை பிரதிஷ்டை செய்வோம் என்று கோரிக்கை வைத்தேன். அதுவரையில் தமிழ் வளர்ச்சித்துறை நாங்கள் கண்டதில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் எங்களோடு அமர்ந்து எங்கள் கருத்திலும் நீங்களும் கலந்து ஒரு பெரும் மாற்றத்தை துவக்கி இருக்கிறோம். அந்த பயணம் தொடர வேண்டும். இப்பொழுதே நிறைய அணைக்கட்டுகளை போடாமல் ஒவ்வொன்றாக நகர்த்தி கொண்டு செல்வோம். நான் என்னளவிலே முடிந்த மட்டும் தமிழில் பேசுகிறேன். முழுக்க தமிழில் நாம் பேசுவோம் என்று தமிழில் பேசுகிறேன். வீட்டிலே தமிழ் பெயர்களை வைக்கலாம். அதுபோல ஐயா சொன்னது போல பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு திருக்குறள் ஆர்வத்தை ஊட்டுகிறோம். இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணிகள் தொடர்ந்து செய்வதற்கும் ஆலம்பாக அவர்கள் சொன்னது போல இளைஞர்களும் இதில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அதையும் நீங்கள் பரிசீலித்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்ட வேண்டும். நாங்கள் எல்லாம் மேலே வர வேண்டும் என்று சொன்னால் பொறுப்பு அதிகாரங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுத்துறை ஐயா அவர்கள் இதில் சற்று கவனம் செலுத்தி எங்களையும் நினைத்து நீங்கள் நம்ம ஐயா சொன்னது போல மாதம் ஒரு முறையோ 2 மாதம் ஒரு முறையோ எங்களோடு தமிழ் அமைப்புகளோடு அமர்ந்து ஒரு கூட்டத்தை இது போல செய்வோம். அது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அரங்கிலேயே நடந்தால் சிறப்பாக இருக்கும். எங்கள் இடத்திற்கு நீங்கள் வருவதை காட்டிலும் மாவட்ட அரங்கிலே நடந்தால் எல்லோரும் பெருமையாக நினைத்து வருவார்கள். தமிழ் வளர்ச்சித்துறையை நம்ம அழைத்திருக்கிறது என்று வருவார்கள். ஆகவே இப்போதைய போக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. அது மேலும் சற்று வேகமாக இன்னும் நகர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நேற்றைய தினம் உலக திருக்குறள் பேரவையின் தலைவர் நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் அழைத்திருந்தார்கள். இன்றைய கூட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தங்களிடம் தெரிவிக்க சொல்லி கேட்டிருந்தார்கள் ஐயா. மேலும் தங்களிடம் சில விண்ணப்பங்களை வைத்து கோரிக்கையாக வைக்க சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மாவட்டத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளுக்கு இங்குள்ள தமிழ் அறிஞர்களின் நூல்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சற்று உயர்த்த முடியும். அடுத்ததாக மாதம் கொடுக்கக்கூடிய அந்த நிவாரணம் என்பதை சற்று உயர்த்தி கொடுத்தால் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இது போன்ற பல நிகழ்வுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவாக தயாரித்திருக்கிறோம் ஐயா. அதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆகவே இந்த நிலை நாம் தொடர்ந்து வேகமாக நகர்வோம். நாம் முன்னேற்றத்துடன் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்து தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமைக்கு செம்பயிர்வே, செம்பயிர்வே, தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்
தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர் தமிழ் எங்கள் உயர்வுக்கு உள்ளான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் தமிழ் எங்கள் அறிவிற்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமிற்ற தீ தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள்